மலர்கிட்ட சொல்லிட்டு பாக்யராஜ் வெளியே கிளம்புறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் மலருமே பாக்யராஜுக்காக சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க அந்த ராகவன் ராஜலக்ஷ்மி 2 பேருமே மலர் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்ல சரிங்க அப்படின்னு விரட்டுன்னு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போதே அங்கே ராகவன் வந்துட்டு மலர் உள்ளே ரூமில் கண்ணாடி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே விரட்டுன்னு திரும்ப உள்ளே போகிறாங்க. கண்ணாடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாக்யராஜ் அப்பாவும் கேள்வி கேட்காம நிற்கிறத பார்த்த உடனேயே இங்கே அழகுமலர் இவர் எப்போதுமே இப்படித்தானு சொல்லிட்டு அமைதியாகவே அந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. இங்கே பாக்யராஜும் சரி மலர் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமலர் உள்ளே போகிறாங்க. எப்போதுமே வெளியே வாசல் வரைக்குமே வந்து நம்மளை அனுப்பிவிடுற மலர் இன்னைக்கு என்ன ஏதுன்னு கூட பார்க்காம உள்ளே போகிறாளேன்னு ஒரு வருத்தத்தோட இங்கேருந்து பாக்யராஜ் கிளம்பி தன்னுடைய வேலைக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மலரும். அப்போ தான் அங்கே பாக்யராஜ் கால் பண்ணாங்க. மலர், என் மேலே உனக்கு ஏதாச்சும் கோவமா? நீ என்கிட்ட நல்லா பேசுவ, இப்போ நீ சரியாக பேசுகிறதில்ல, என் மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, உங்கள் மேலே நான் கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது? என் மேலே தாங்க எனக்கு கோவம். வந்த நாள்லேருந்து நானும் அழகுமதி மாதிரியே இருந்திருக்கணும்ல. ஆனால் என்னுடைய கேரக்டர் இப்படி அமைஞ்சு போச்சு. என்னால் என்னை மாற்றிக்க முடியலை. அதனால தாங்க எனக்கு என் மேலே கோவமே. உங்கள் மேலே கோவப்பட்டு என்னங்க ஆக போகுது? என்னால் எப்படி என்னுடைய கேரக்டரை மாற்றிக்க முடியலையோ அதுபோல் தானே உங்களுடைய சுச்சுவேஷனும். உங்களுடைய கேரக்டரையும் உங்களால் மாற்றிக்க முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. இதில் உங்கள் மேலே கோவப்பட்டு எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்க. என் மேலே தாங்க கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் ஃபோனை வச்சிடுறாங்க. பாக்யராஜுமே வருத்தத்தோடு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலரேன்னு கூப்பிட மலர் திரும்ப வெளியே ஓடி வராங்க. ஆமாம், சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்லு. அவன் பாவம் சரியாக சாப்பிடாம இருப்பான். அவனுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் சமைச்சு வை சரியா அப்படின்னு சொல்ல சுரேஷ் எந்நேரமும் மதியம் வீட்டுக்கு வரமாட்டானே அப்படின்னு சொல்ல சொன்னதை செய்ய மலர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜலக்ஷ்மி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அழகு மலருடைய அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தியை பற்றி விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் பற்றி விசாரிச்சுட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே போன ராஜலக்ஷ்மி இங்கே கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா போட்டது போட்டபடியே கிடக்கு, அப்படியே இருக்குது. இதை பார்த்த உடனே மலர் அப்படின்னு சொல்லி கூப்பிட டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு யார்கிட்ட இப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்? கிச்சனில் எல்லா வேலையும் பார்க்க சொன்னல உன்னைய, ஒரு வேலையும் என்னை பார்க்கலன்னு சொல்ல அம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? பாக்யராஜ்கிட்டயா? அவனை இப்போ தானடி வேலைக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல இல்லத்த அவர்கிட்ட இல்லை அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கிட்டேயா? உங்கள் அம்மா கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறதுக்கு என்னடி இருக்குது? என்ன இங்கே நடந்த எல்லா கதையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? உங்கள் அம்மாவுக்கு அப்படியே குழுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல அத்தை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைத்த அப்படிங்கிறாங்க. நான் நடந்த விஷயம் எதையுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்லலைன்னு சொல்ல அப்புறம் என்னடி மணிக்கணக்காக பேச வேண்டியது இருக்குது? இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். உங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப குழுன்னு சந்தோஷமாக இருந்திருக்கும். நடந்ததை சொல்லு, இதானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு ராகவனை கூப்பிட ராகவன் ஓடி வராங்க. என்னாச்சு ராஜலக்ஷ்மி அப்படின்னு கேட்க இந்த மலர் என்ன பண்ணா தெரியுமா? கிச்சனுக்கு போய் வேலையை பாரு, சுரேஷுக்கு அவன் சரியாக சாப்பிடாம இருக்கான், ஏதாவது சமைச்சு கூட பிடிச்சதுன்னு சொல்லி அனுப்பி வச்சான். இங்கே பாருங்க போட்டது எல்லாம் போட்டபடி அப்படியே கிடைக்கு. இவள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் யார்கிட்ட? இவன் ஆத்தாக்காரிக்கிட்ட. நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? என்னமோ நம்ம வேணும்னே இந்த மதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமான்ற மாதிரி நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ராகவன் கேட்க இவக்கிட்ட என்னங்க உண்மையா பொய்யான்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போடும். ஃபோனை கொடு அப்படின்னு பிடுங்குறாங்க. டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? ஏன் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த வீட்டில் எதுவும் நடக்கலை. அவளாக தான் விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நாங்கள் ஒன்றும் அவளை இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்பலை. இந்த அழகு மலர் இப்படி தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கா? என்னமோ நாங்கள் கொடுமைப்படுத்தி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன மாதிரி. அப்படிலாம் எதுவுமே இந்த வீட்டில் நடக்கலை. தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீ வெளியில் யார்கிட்டே பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தி நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க? மலர் என்கிட்ட எதையுமே சொல்லலைன்னு சொல்ல ரொம்ப நடிக்காதீங்கன்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல ராகவனும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயத்த தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல மலர் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையே. என் பையன் கார்த்தியை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தா. அவனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த வேலையை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜலக்ஷ்மி ராகவனும் முகம் சட்டுன்னு வாட சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க ராஜலக்ஷ்மி. ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே அழகு மலரை பார்க்குறாங்க. அத்தை நான் தான் அப்போவே சொன்னல
ஏன் என்னை நம்ப மாட்டீங்கன்னு சொல்ல. உன்னெல்லாம் நம்ப முடியாது. என் பையனே வாய்க்கு இந்த வீட்டுக்கு ஓடி வந்தவ தானே நீ. உன்னையெல்லாம் என்றைக்குமே நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இதெல்லாம் கேட்ட அழகு மலருக்கு பயங்கர கோபம் வருது. ஈவினிங் இங்கே பாக்யராஜ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்யராஜ் கிட்ட உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணா தெரியுமாடான்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பித்து இங்கே எல்லாத்தையும் முடிக்கவும் செய்கிறாங்க. உள்ளே கேட்டுட்டு இருந்த அழகு மலருக்கு பயங்கர கோபம் வருது. வெளியே வராங்க. ராகவியை பார்க்குறாங்க. ராகவி வந்துட்டு அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்து உள்ளே இருக்காங்க. உள்ளே நேராக ரூமுக்கு போகிறாங்க. ராகவியை ரெடி பண்ணுறாங்க. 2 பேக்லேயும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ராகவியை கூட்டிகிட்டு வெளியே வராங்க அழகு மலரும். அழகு மலரை எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜ் கேட்க, உங்கள் அம்மா சொன்னது எல்லாத்தையும் தெளிவாக ஒன்று விடாமல் கேட்டிங்கல்ல, நீங்களும் சுரேஷ் மாதிரி என்கிட்ட வந்து கோவப்பட வேண்டியதானே, ஏன் அமைதியாகவே இருக்கீங்கன்னு சொல்ல. ஏன் மலரு கொஞ்சம் அமைதியாக இரு மலரு, அவங்க ஏதோ வயசானவங்க புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு சொல்ல. இதே உங்கள் விஷயத்தை வச்சு நான் பேசவா? நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்காக உங்களை நான் பொறுத்து போங்கன்னு சொன்னால் உங்களால் பொறுத்து போக முடியுமா? மேக்ஸிமம் ஒரு நாள் உங்களால் பொறுத்து போக முடியுமா? ஆனால் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட நான் 6 வருஷத்துக்கு மேலே பொறுத்து போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்க. நடக்கவே நடக்காத விஷயத்தையெல்லாம் உங்கள் அம்மாவே கற்பனை பண்ணி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை நீங்களும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பீங்க. மலர் அப்படி பேசியிருக்க மாட்டா, பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்காக ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. ஆனால் தனியாக ரூமில் வந்து மலரே அவங்க அப்படி தான், அவங்க வயசானவங்க, நீ கொஞ்சம் பொறுத்து போ, விட்டு கொடுத்து போன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இதே எத்தனை வருஷத்துக்குங்க நீங்கள் பண்ண போகிறீங்க? ஆனால் முதல் தடவையாக என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் வெளியே வராங்க. ராஜலக்ஷ்மியோ ராகவனை பார்த்து எங்கே கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்ல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது, என்ன என்னைக்கு இல்லாமல் புதுசாக அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, நடக்கவே நடக்காத விஷயத்துக்காக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துவீங்க. நான் ஏன் யார்கிட்ட பேசுகிறேன், எதுக்காக பேசுகிறேன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு நான் என்ன பண்ணுறேன்றதை நோட்டை விட்டுட்டே இருப்பீங்க. கிச்சனில் எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகும் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது சொல்லலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு போக முடியாதத்த. எங்கள் அம்மாவும் பாவம் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கள கால் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மலர் சொல்ல, அதை கேட்ட ராகவனும், என்னடா இது, பொண்டாட்டினா நமக்கு கீழே அடங்கி போனவளாக இருக்கணும். உன்னை பற்றியும் பாக்யராஜை பற்றியும் நான் பெருமையாக சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் ராகவனு சொல்ல, அதுக்கு ஒன்னே அங்கே மதிய அழகு மலர் சொல்கிறாங்க, மாமா அத்தை உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நிறைய அன்பு பாசம் அக்கறைன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கிச்சன்லேருந்து நான் இவ்வளோ தூரம் ஓடி வரேனே, அது எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நான் நடக்கிறேன்னு தெரியுமா? இப்போ உங்களுக்கு 60 வயசில் வந்த கால்வலி எனக்கு இதோ 25 26 வயசுல இதோ வந்துடுச்சத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே, பாத்தியாடா உன் பொண்டாட்டியை நான் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா நிறுத்துங்க அப்படின்னு எங்கள் பாக்யராஜ் கத்த, போதுங்க, எனக்காக நீங்கள் யாரையும் பகச்சிக்க வேண்டாம், யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணவும் வேண்டாம். நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் என் அம்மா வீட்டிலே போய் இறந்துக்கிறேன். உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், சுரேஷ்க்கும் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் எந்த வாழ்க்கை அமைஞ்சாலும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கெடுத்து விட தான் நினைப்பாங்க, சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்படியே இருந்துடுங்க, உங்கள் அம்மாவுக்கு பசங்களாக மட்டுமே இருங்க, யாருக்கும் புருஷனாலாம் ஆக வேண்டாம் அப்படின்னு அழகு மலர் ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு ராகவியோடைய ஒரு கையை பிடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக, மலரை நில்லுன்னு பாக்யராஜ் ஓடி வராங்க. பின்னாடியே ஓடி வந்த பாக்யராஜை பார்த்து, எங்களுக்காக நிற்காத புருஷனு கூட நான் இருக்கணும்னு நான் விரும்பவும் இல்லை, ஆனால் என் பொண்ணுக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் சகிச்சிட்டு வாழ்ந்தேனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30 வயசுலேயே போய் சேர்ந்துருவேன். அப்புறம் என் பொண்ணுக்குன்னு யார் இருக்கா? இப்போ எனக்கு என் உடம்பு பற்றின கவலையும் அதிகமாக வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்காகவும் யோசிச்சு நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை விட என் பொண்ணு ஒருத்திக்காக யோசிச்சு நான் சின்னதாக கஷ்டப்பட்டாலும் அவளை நல்லபடியாக வாழ வைப்பேன்ல, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அங்கே இந்த மலர் கிளம்பி போக பாக்யராஜ் ரோட்டில் உட்காந்து அப்படியே உடஞ்சி அழுகிறாங்க. தான் அம்மா அப்பாவுக்கு எதிராக மாறவும் செய்கிறாங்க.